श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। எல்லோருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு இன்னைக்கு ஒரு 3 விஷயங்களே நம்ம முக்கியமாக மனசில் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்புறம் ஸ்ரீ குருகீதை பார்க்குறோம். குருகீதையில் சொன்ன விஷயந்தான். புத்தாண்டுக்காக தனியாக புது விஷயம் ஒன்றும் இல்லை சார். புத்தாண்டு புது விஷயம் சொல்லலாம் இல்லையா? புத்தம் புதுசான விஷயம் ஆத்ம விஷயந்தான். அதனால அந்த ஆத்மக்கு பேர் புராணம். புராணத்துக்கு அர்த்தம் புத்தம் புதுசுன்னு அர்த்தம். புரா அபி நவம், அது ரொம்ப படுசு, ஆனாலும் புத்தம் புதுசு. ஒன்று என்ன இன்னைக்கு உறுதியாக மனசில் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அனுசரிக்கணும்னா, மனசுக்குள்ள பிரம்ம ஜானத்தினை வச்சுக்கிறோம். ஜாகிரதையை கேட்கணும். ஏதோ ஒரு பொருள், இந்த பொருள் கொண்டு போய் அந்த அலமாரியில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பிரம்ம ஜானத்தை ஹிருதயத்தில் வச்சுக்கணும்னா அது எப்படி சார் வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். கேட்டதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு நல்ல அந்த ஞான நிஷ்ட பிரம்மம் நான், அந்த ஞானம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். தர்மத்தோட வாழ்க்கை அனுசரிக்கணும். அன்பு செலுத்தணும். 3 விஷயங்கள் தான். ஞானத்தின் ஹிருதயத்தில் வச்சுக்கணும். தர்மத்தினை வாழ்க்கையில் அனுசரிக்கணும். லோகத்து மேலே மக்கள் மேலே அன்பு காட்டணும். இது 3 தான் ஆத்தியாத்மிக ஜீவனம் அப்படின்னு சொன்னால். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த புத்தாண்டன்னைக்கு இந்த 3 கருத்துகள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கோம் நம்ம சொல்லி முடிவு பண்ணால், எத்தனையோ புத்தாண்டுகள் நடத்திட்டோம் அவங்க வயசு தகர்ந்தது போல். நம்ம நடத்தலைன்னு அது நடந்து போச்சு. ஆனால் இதுதான் உண்மையான வாழ்க்கை, ஆனந்தமான அர்த்தத்தோடு கூடியிருக்கிற வாழ்க்கை அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு ஸ்ரீ குருகீதை கடந்த சத்சங்கத்தில் 207வது ஸ்லோகம் வரைக்கும் முடிவு செஞ்சிட்டோம். அது இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஈஸ்வர உவாச்ச குருதேவார்ப்பணம் வஸ்து தேன துஷ்டோஸ்மி சுவ்ரதே ஸ்ரீ குரோः பாதுகாம் முத்ராம் மூலமந்திரம் ச கோபயேத். அம்பாள் பார்வதி தேவினே சிவபெருமாள் சுவ்ரதே, ஹே சுவ்ரதே అని கூப்பிடுறாரு. அப்படின்னு அர்த்தம், நான் இப்போ உங்களுக்கு சொன்ன அந்த 3 கருத்துக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறவளே என் அர்த்தம்.
வாழ்க்கையில் நல்ல விரதம் என்ன? அன்னைக்கு அப்பப்போ வர விரதம் இல்லை. எப்போ ஏதோ ஒரு வாட்டி சஷ்டி விரதம், அந்த விரதம், வரலட்சுமி விரதம், அப்படி வர விரதம் இல்லை. தினந்தோறும் விரதம்தான். இந்த விதத்தில் வாழ்க்கைன்னு நம்ம நிர்ணயம் பண்ணி நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு விரும்பிட்டோம் அப்படின்னாவே நம்ம விரதம் எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம். இதுக்கு மிஞ்சி இன்னொரு விரதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு சிவபெருமானே. குரு தத்துவம், குரு ஆராதனா, குரு பக்தி, குரு தியானம், குரு ஸ்ரவணம், இது எல்லாத்துக்கும் மிஞ்சி இன்னொரு விரதம் என்ன? எல்லாத்துக்கும் மிஞ்சி இது இன்னுமே சொல்ல போகிறார் மறுபடியும் அதை. அதனால சுவ்ரதே அனு கூப்பிட்றாரு. அப்படி நம்மளுன்னு கூட கடவுள் நம்ம எல்லோருக்கும் அப்படி டிக் பண்ணினோம். எஸ், மிஸ்டர் சுவ்ரத், மிஸ் சுவ்ரதி அது அப்படின்னு எப்படி பகவான் டிக் பண்ணுவார்? அதுவும் அவர் சொன்னபடி நடந்துட்டு இருந்த வாழ்ந்துட்டு இருந்த நமக்கு டிக் மார்க். என்ன சொன்னார்? உண்மையாக சொல்லணும்னா இந்த ஸ்லோகத்தோட குரு கீதை உபதேசம் முடியறது. ஆனால் இன்னும் 300 மேலே இருக்குது சார். பார்ப்போம் என்ன அங்கே இருக்கேன்னு. குருவுக்கு எதெல்லாம் நீ அர்ப்பணம் செய்கிறியோ அதெல்லாத்தினால நான் திருப்தி அடைகிறேன் என்றார் பகவான். அதனால தான் நீ மனிதர்களுக்கு, ஜீவராசிகளுக்கு என்ன சேவை பண்ணுறியோ அந்த நரசேவையே நாராயண சேவை. அதுதான் நான் இப்போது அன்பு செலுத்தன்னு சொன்னான்னா அதோட அர்த்தம் அது. அன்பு இருக்கிற இடத்துல சேவாபாவம் தானாக வரும். அதனால் அது எனக்கு பிடிக்கும்ன்றார். இது அப்போ பகவானுக்கு என்ன பிடிக்கும் అనేది நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் இவ்வளோ நாள் என்னென்னமோ நினச்சிக்கிட்டேன், இப்போது அதுதான் நினச்சிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புளியோதரையா, தத்தோஜனமா, சக்கரை பொங்கல் என்ன பிடிக்கும்? அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. ரொம்ப கிளியராக சொன்னார் பகவத்கீதாவது எங்காவது. ஆனால் புராணத்தில் ஒரு கதை, ஒரு விஷயம், இப்போ இதுலேயே நமக்கு அடுத்து வரப்போகிறது எல்லாமே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்னு சொல்லணும் நான். ஆனால் ஃபுல்லாகவே சொல்லுவேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது இல்லை, ஆனால் அப்படின்னு விட மாட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிறது சொல்லணும், ஆனால் நமக்கு தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுறதே அந்த நாள் அன்னைக்கு அந்த இடத்துல நீ உட்கார்ந்து இப்படியெல்லாம் பண்ணா, அன்னைக்கு அங்கே அவங்களுக்கு நீ தானம் பண்ணா, இப்படிப்பட்ட இந்த மந்திரம் இப்படி சொன்னா, இப்படின்னு சொல்லி புராணத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமாவது லலிதா சஹஸ்ரநாமாவது இது புராணத்தில் சொன்னப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால இதிலும் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியும் வரப்போகிறது. ஆனால் அது எல்லாமே கூட அர்த்தவாதம். அது வரும்போது அப்புறம் பேசுவேன். இப்போது அர்ப்பணமனே வார்த்தை வந்ததுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எது அர்ப்பணம் பண்ணான்னு மேலே அங்கே வரைக்கும் பார்த்தோம். குருவுக்கு ஏதோ வேண்டியது கொடு அதெல்லாம் சொன்னார், அதெல்லாம் ஓகே. இப்போது ஆனால் வேறு நம்ம நினைக்கிற போல் கடவுளுக்கு இது பிடிக்குமானு சாப்பாட்டு பற்றியோ ஒரு நகை பற்றியோ ஒரு வஸ்திரம் பற்றியோ சொல்லவே இல்லை. பசியோடு இருக்கிற ஒரு ஜந்துக்கோ மனிதனுக்கோ நீ
தாகமாக இருக்கிறவனுக்கு ஜலம் கொடுத்தா அது எனக்கு பிடிக்குமா? என்ன நான் தான் அதுக்குள்ளே இருக்கேன். அவனுக்கு பசிக்கிறதுன்னு சொன்னால் சமஷ்டி சொன்னான், எனக்கு தான் அங்கே உள்ளே பசிக்கிறது. இப்போ அதையே நீ தெரிஞ்சுக்காம நீ எனக்கு கொண்டு வந்து இவ்வளோ விலை வாழ்ந்த நகை தரேன், வஸ்திரம் தரேன்னு எனக்கு எதுக்கும். அதனால் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். அப்படி சொல்லி அந்த ஸ்லோகத்தில் முக்கியமான கருத்து அது. அந்த பாதுகா, முத்ரா, மந்திரம் அதை பற்றி நான் இப்போ விவரிக்கல, ஆல்ரெடி விவரிச்சிருக்கேன். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். இங்கே அம்பாள் பார்வதி தேவி கேள்வி கேட்குறாங்க. பார்வத்யுவாச்ச நதாஸ்மி தே நாத பதாரவிந்தம் புத்திந்திரிய பிராண மனோவச்சோபிஹ புத்திந்திரிய பிராண மனோவச்சோபிஹ யச்சிந்த்யதே பாவித ஆத்மயுக்தோ முமுக்ஷுபிः கர்மமயோபசாந்தயே. அம்பாள் சிவபெருமான் பர்த்தான குருவான பகவானான சிவபெருமானுக்கு, ஹே நாத, நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், உங்கள் பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். நமஸ்காரம் கையினால் வச்சோ இல்லை தலை கீழே தரைக்கு தொட்டியோ அப்படி மட்டும் இல்லை. புத்தி, இந்திரிய, மன, பிராண, வச்ச 5 வகையான நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அது எப்படி 5 விதமாக நமஸ்காரம் பண்ணுறது? அஷ்டாங்க பிரணாமம் நீங்களே உடம்பு பற்றி எதுவும் சொன்னீங்க, இங்கே தொடும் இங்கே தொடும் அங்கே தொடுவானே. ஆனால் இங்கே பார்த்தா புத்தி, இந்திரிய, பிராண, மனோவச்சோபிஹி, புத்தினாலையும் புலங்களினாலையும் பிராணத்தினாலையும் மனசினாலையும் வாக்குகளினாலையும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன்ற இது ரொம்ப ஆழமான கருத்து. வருவேன் அந்த விஷயத்துக்கு, அடுத்ததை முடிச்சுடுவேன். என்னன்னா, இதே விதமாக லோகத்தில் சகஜமாக பிறந்த உடனே நம்ம எல்லோரும் கர்மத்தில் மாட்டிக்கிட்டு தான் பிறந்தோம். கர்மத்துடைய பலத்தை அனுபவிக்கிறதா பிறந்தோம். அந்த கர்மே எனக்கு இல்லை, அந்த பலமே எனக்கு இல்லைன்னா நான் இந்த சரீரத்துக்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன். அப்போது சகஜமாக பொதுவாக கர்மமயர்கள் நம்ம கர்மமயா. தப்பிச்சு முடியல. இப்போ திரும்பி இந்த சரீரம் வச்சு இந்த ஜென்மத்தினோ கர்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதனால பண்ணும்போது எந்த கர்ம பண்ணால் எங்கே மாட்டிக்குவானோ, என்ன பண்ணால் என்ன பாப்பம் வருமோ அப்படின்னு சொல்லி ஒரே யோசிச்சுட்டு ஜாக்கிரதையாக பயந்து பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? கர்ம பற்றி பயப்படாதவனும் பகவானை பற்றி பயப்படாதவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் எப்படியோ வாழ்ந்துட்டு இருப்பான். But God conscious and conscious about their consciousness, concern, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இவன் இந்த மாதிரி கான்ஷியஸாக இருக்க, அவருடைய கான்ஷியஸ்னஸ் பற்றி, கான்ஷியஸ்னஸ்னை உள்ள அந்தரங்கம் மனோபாவம் பற்றி, அவனுக்கு பேரு முமுக்ஷு. இப்போது சாதாரண மனிதனாக இல்லை, முமுக்ஷு. ஸோ கர்மத்தில் சகஜமாக மாட்டியிருக்கிற இப்போ அவர் முமுக்ஷுவாகி இந்த கர்மத்தில் நான் எப்படி விடுவிக்கணும், அப்புறம் சாந்தின் எப்படி அடையணும்,
கர்மத்திலிருந்து எப்படி உபசமனம் ஏற்படும், உபசாந்தையே, அவனு கூட இப்படி 5 வகையாக நான் சொன்னது போல் இப்படி நமஸ்காரம் பண்ணுவான். பண்ணணும், இது கருத்து. இப்போ அந்த 5 வார்த்தைகள் இதோடைய இதென்ன கருத்துன்னு நான் சுலபமாக உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்லோகங்கள் இருக்கு. எல்லோரும் கேட்ட ஸ்லோகங்கள் தான் ஞாபகம் இருக்கு இல்லையோ. பொதுவாக சொல்கிறது ஒன்று பூஜை முடிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் சொல்கிற கடைசியில் ஒரு மந்திரம், காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இதில் மேக்ஸிமம் அந்த வேர்ட்ஸ் வந்துச்சு, காயேன வாச்சா மனசா புத்த இந்திரிய. அது சொல்கிறேன் இங்கே பார்வதி. அதேபோல் அந்த பூஜை முடிவு செய்கிற சமயத்தில் பண்ணதுக்கப்புறம் சொல்லிக்கிறான் பூஜை பண்ண பக்தன் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வர யத் பூஜிதம் மயா தேவ பரிபூர்ணம் ததஸ்துதே. எனக்கு மந்திரம் சரியாக தெரியாது, தந்திரம் சரியாக தெரியாது, மந்திரஹீனம் எப்படி பண்ணுறது, எந்த கையில் கொடுக்கறது கூட சரியாக தெரியாது. இப்படி மந்திரஹீனம் கிரியாஹீனம், பக்தி கூட எவ்வளோ இருக்குது என்னன்னேது எனக்கு தெரியல ஹே மகேஸ்வரா. அதனால் ஆனால் நான் என்னென்ன பண்ணானோ, என்னென்ன எனக்கு தெரிஞ்சது செஞ்சானோ, ஏதாவது தவறு இருந்தால் கூட என்னால் எதில் பண்ணது அது எல்லாத்தையும் நீ ஸ்வீகரிச்சுக்கணும். யத் பூஜிதம் மயா தேவா, அதை நீ பரிபூர்ணம் அஸ்துதே, அதை நீ கம்ப்ளீட் பண்ணது. நான் கேள்விக்கு பதில் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன், மிஸ் ப்ளீஸ் கிவ் த மார்க்ஸ். அன்றைக்கி எப்போ ஒரு நியூஸில் ஒன்று பார்த்தேன், அங்கங்கே ஒரு பையனை ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராமன் பேப்பர் ஃபுல்லாக எழுதிட்டு ப்ளீஸ் பாஸ் மீ. எழுதியிருக்கான். ஆமாம், நிஜமா. ஆனால் அப்படி பாஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாவது ஆன்சர் எழுதணும். அதனால் நீ கொஞ்சமாவது பண்ணலாம். ஒன்றும் பண்ணாமே மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் நீ ஒன்றும் பண்ணவே இல்லை, அப்படி கிடையாது. அப்புறம் சிவமானச பூஜையில் கடைசியாக சொல்கிற ஸ்லோகம் இதே போல் தான், அது கொஞ்சம் விஸ்தரித்து பெருசாக இருக்கும். கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வா அபராதம். இங்கே என்ன சொல்கிறான்னா, அபராதம் நான் உனக்கு என்ன பண்ணான்னு அந்த விஷயம் வேறு, கூடாததை நாள் முழுசா என்னுடைய கைகள்னால் கால்களினால் உடம்பு அந்த எந்தெந்த கர்மம் பண்ணும்போதோ இல்லை கேட்கும்போது தேவையில்லாதது கேட்டானா, தேவையில்லாதது பார்த்தானோ, என்னமோ மனசுனால் என்னென்னமோ தவறாக நினச்சான யாரை பற்றியோ என்னமோ இப்படியெல்லாம் இருக்க எல்லாமே அபராதம். என்னென்ன அபராதம் நான் இதெல்லாம் வச்சு பண்ணானோ அது எல்லாமே விஹிதம் அவிஹிதம். இது பண்ணணுமா இது பண்ணக்கூடாது அது எனக்கு தெரியல. சர்வம் ஏதத், அது எல்லாத்தையும் க்ஷமிச்சு நீ மன்னிச்சு எனக்கு வழிகாட்டு. எனக்கு எல்லாம் தெரிகிற போல் எல்லாம் ஒழுங்க செய்கிற போல் வழிகாட்டு. நான் இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன், நீ க்ஷமிச்சுட்டே இருன்னு நான் கேட்கல. சரியா? ஹே ஜெய ஜெய, ஏன் உனக்கு கேட்குறேன், உன்னை கிட்ட பிரார்த்திக்கிறேன்னு நீங்கள் கருணா அப்தி
கருணாசாகர. கருணையோட கடல், கடவுள் கருணையோட கடல். அதனால உன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்னு சிவமானச பூஜையில் சங்கரர் கடைசியை அப்படியே முடிச்சுடுறார். அது இது எல்லாத்தோட அர்த்தம்தான் இங்கே பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி நன்றி அப்படி சொல்லி மேபி சிவபெருமான் மேலே சொன்னதை அந்த ஸ்லோகம் சொல்லி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்திருக்கணும். மௌனமாக இருந்ததுனால உபதேசம் முடிஞ்சு விட்டது என்னமோன்னு சொல்லி பார்வதி நடுவில் ஒரு தேங்க்ஸாவது சொல்லலாமே, ஒரு நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்லி ஓகே பண்ணேன். ஆனால் பகவான் சிவபெருமான் இன்னும் என்னமோ சொல்ல விரும்புகிறார், சொல்கிறார். 209வது ஸ்லோகம். அனேன யத் பவேத் காரியம் யத்வதாமி தவ பிரியே லோகோபகாரகம் தேவி லௌகிகம் து விவர்ஜயேத். 207 ஸ்லோகங்களுடைய சர்வ சாஸ்திரங்களுடைய ஸ்லோகம் படித்து முடிச்சாச்சுன்னு அங்கே பார்க்குறீங்க. எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுறேன். அங்கே ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது வேற. நான் சொன்ன வார்த்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அங்கேயே பார்க்கறதுனால. என்ன சொன்னால் 200 நீங்கள் புக்கு பார்க்கல, என்ன பார்த்தீங்க? 207வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்ன உபதேசம் எல்லாம் ப்ளஸ் சர்வ சாஸ்திரத்துடைய சாரம் மொத்தத்தினே ஒரு வார்த்தையில் சொல்கிறார் சிவபெருமான். ரொம்ப முக்கியம், ஒரு வார்த்தை. ஒரு வரி எடுத்துக்கிறோம், பாதி வரி சொல்கிறேன் நான். முதல், ஹே பிரியே, ஓ தேவி. எவ்வளவு அன்பு பாருங்கள். பாரியனால் அன்பு காட்டுறதில்லை. அதான் சொன்னோம் இப்போது ஆரம்பத்தில் கருத்து, அன்பு செலுத்து. அன்பு காட்டுறது தான் வாழ்க்கையில் முக்கியமாக வச்சுக்கோ. Love is the central theme of the life. Life is not a matter of fact. Life is a matter of love. சுவாமிஜி ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட். எப்போ லைஃப் இஸ் a matter of fact ஆயிருந்தோ சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். லைஃப் லவ் ஓரியன்டாக இருக்கணும். ஸோ பிரியே, அதனால் நீ இவ்வளோ ஸ்ரத்தையோட கேட்குறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ எதுக்காக கேட்குறேன்னு இது எனக்கு தெரியும். அப்புறம் நீ உலகத்தில் உன்னுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுக்க போகிற இல்லையா? உலகத்தாய் அம்பாள், அவங்க என்னதான் பண்ணிக்குவாங்க? இந்த ஞானம் வாங்கி, அது வாங்கி, இது வாங்கி. அதனால் அம்பாள் சிவபெருமான்கிட்ட கேட்டு எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்துச்சு. இப்போ அப்படி புராணத்தில் வந்துச்சு, பப்ளிசைஸ் ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் எங்கோ ஹிமாலயத்தில் உட்காந்துட்டு அந்த ஸ்லைடு மேலே ஃபோட்டோ போட்டானே சீதா. அது ஆக்சுவலி முதல்ல ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், அதை போட்டுட்டான் நான். அப்புறம் அதே சொன்னேன், அது எப்படி இருக்குன்னா அந்த மலைன்னு தனியாக வச்சுட்டு அவங்க 2 பேர் அங்கே உட்கார்ந்தது போலையும், அங்கேருந்து பார்வதி எட்டி கீழே லோகம் பார்க்குற போல் ஏதோ இருக்குது ஃபோட்டோ. அப்படி வேண்டாம், பக்கத்தில் உட்காந்து நமஸ்கரித்து உபதேசம் கேட்குறது போல்
அப்படின்னு சொன்னால் அப்படி பார்த்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தான் பிரியே, அதுக்கு தான் தேவி. உபனிஷத்துகள் எல்லா இடத்துலும் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன், ஹே சௌமியா, ஹே தீரஹா, ஹே தாத்த, அப்படியெல்லாம் அன்பை சிஷ்யனை கூப்பிடுவார், குரு கூப்பிடுறார். அப்படி நான் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன் ஃபைனலாக. என்ன அந்த ஒன்றுன்னா, அநேகத்தினால அடைய வேண்டிய விஷயம் ஒன்று தான். அது நான் உனக்கு சொல்கிறேன். இது யாரோ கேட்குறாங்கோ, யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, உனக்காக மட்டும் இல்லை, இது கேட்டு புரிஞ்சுக்கினவங்களை அவங்களுக்கு பரம உபகாரம், பரம உபகாரம், லோகோபகாரம், லோகம் மொத்தத்துக்கு மங்களம், நல்லது. இங்கே லோகோபகாரம்னா மனிதர்கள், இங்கே லோகன்னா மனிதர்கள், மனிதனுக்கான ஞானம். லோகம் அந்த பிளானெட்டுக்கு, பூமிக்கு சொல்லணுமா ஞானம்? நட்சத்திரத்துக்கு சொல்லணுமா? இல்லை அறிவில்லாத மரங்களுக்கும் நாய் பூனைகளுக்கு அதிகம் சொல்லணுமா? இல்லை, லோகன்னா இங்கே மனிதர்கள், ஆலோசனை செய்யக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, ஆலோக்கியத இது லோகः, ஆலோகனம், அவலோகனம், அவங்களுக்கு பரம மங்களம் ஏற்படும், உபகாரம், பரம பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த அரை வரியில் என்ன சொல்கிறாரு? லௌகிக்கத்தினி விட்டு கொடுக்கணும். முடிஞ்சு போச்சு போ. லௌகிக்கம் தூ விவர்ஜயேத், வர்ஜயேத் விவர்ஜயேத், சுத்தமாக பூர்ணமாக லௌகிக்கத்தனை விட்டு கொடுக்கணும். இதுதான் நம்ம 6-7 வருஷமாக படிக்கிறோம். ஏன் சார் அன்றைக்கி இது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லி எங்களுக்கு எல்லோரும் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்ப மாட்டேன். 7 வருஷம் படிக்கிறோம், 6 வருஷம். இப்போ கூட புரிஞ்சுதான்னு தெரியல. லௌகிகமான பதத்துக்கு உங்களுக்கு நல்ல அர்த்தம் தெரியும். மெட்டீரியலிஸ்டிக், பௌத்திகம், ரிலேட்டிவ், எஃபிமெரல். இதோட அடுத்தது இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு சங்கரரே. அப்போ அதோட டீச்சிங் முடியும். அங்கே நிறுத்திக்கலாம்னு பார்த்தார் அவர். என்னமோ கடைசியில் ஒரு கிறிஸ்பியாக ஒரு சூத்திரம் ஃபார்மில் ஒன்று கொடுக்கலாம்னு நினச்சார். எல்லாரும் சூத்திரங்கள் கொடுக்குறாங்க, நாரத பக்தி சூத்திரங்கள், பிரம்ம சூத்திரங்கள், சிவரும் சூத்திரங்கள் கொடுத்தார். சிவசூத்திரங்கள்னு தனியாகவே இருக்கு. பட் பெரிய விவரணத்துக்குள்ள, புராணத்துக்குள்ள அடங்கியிருக்க ஒரு சூத்திரம். நல்லா அதை அண்டர்லைன் பண்ணுங்க. யாரும் பேனா கொண்டு வரல பரவாயில்ல, வீட்டுக்கு போய் அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போது டைம் இருக்கும்போது என்ன தியானம் பண்ணோம்? லௌகிக்கம் து விவர்ஜயே, லௌகிக்கம் து விவர்ஜயே. வெரி பவர்ஃபுல். சக்தி வாய்ந்த மந்திரம். முடியல புரியலன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் சங்கரர் அடுத்த 100 ஸ்லோகம் பேசுவார். ஸோ அடுத்த ஸ்லோகங்கள் பேசும்போது நீங்கள் யாரோ தூங்குறதுன்னா தூங்கலாம், யாரோ இது புரிஞ்சினவங்க. வர்ஜயே விவர்ஜே, விசேஷணமாக, பூர்ணமாக, சுத்தமாக.
அப்படின்னு சொல்லி டீச்சிங். தட்ஸ் இட். இப்போது ஏன் அப்படி சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விவரணம், அதையும் ரொம்ப சிம்பிள் கிறிஸ்பி படிக்கிறோம். 210வது ஸ்லோகம். லௌகிகா தர்மதோ யாதி ஞானஹீனோ பவார்ணவே ஞானபாவே ச யத் சர்வம் கர்ம நிஷ்கர்ம சாம்யதி. శ్రీ గురుగీతలో అత్యంత ఇంపార్టెంట్ ఎగ్జామ్ పరీక్షలో వర శ్లోకం என்ன அப்படின்னா இதுன்னு நோட் பண்ண. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்னு வச்சுக்கணும். ரொம்ப அழகான சிம்பிள் டீச்சிங். முதல் வரியில் நெகட்டிவாக சொல்லும்போது விஷயம், ரெண்டாவது பாசிட்டிவாக எது அன்வயப்படுத்திக்கணும், எது வெத்திரேகப்படுத்தணும், எது நீ உட்டி கொடுக்கணும். மேலே சொல்லியாச்சு உட்டி கொடுக்குறதனே வார்த்தை. லௌகிக்கம் உட்டி கொடுக்கணும், மெட்டீரியலிசம் உட்டி கொடுக்கணும், பௌத்திகம் உட்டி கொடுக்கணும். ஸோ நேச்சுரல்லி அப்போது அலௌகிக்கம் பாரமார்த்திகம் அது வச்சுக்கணும். ஸோ இந்த வச்சுக்கிறதுக்கு பேர் அன்வயம், உட்டி கொடுக்கறதுக்கு பேர் வெத்திரேகம். என்ன சொல்கிறாரு? ஏன் அப்படி சொன்ன பார்வதி தெரியுமா? இந்த லௌகிக்க தர்மம், தர்மம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. நம்ம எல்லோரும் இது ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ணி சொல்லி எப்படியோ அப்படியோ இப்படியோ எப்படியோ சத்சங்கத்துக்கு வராமல் தப்பிச்சுக்கிறோம். ஏதோ ஒன்று சொல்லி அவங்க யோசிச்சு பாருங்க. இப்போ மாறி இருக்கலாம், இப்போ நிறைய நீங்கள் முன்னேறி இருக்கலாம். பட் சகஜமாக இப்போ கூட சமீபத்தில் ஒரு 2 ஃபோன் காலு குடும்பத்தில் தெரிஞ்ச சேர்ந்தவங்க சொந்தமாக வச்சுக்கோங்க. அதே கொஞ்சம் என்ன கன்க்ளூஷன்னா, இதெல்லாம் இப்போ கேட்க முடியாது, இதெல்லாம் இப்போது மனசு ஏற்றுக்காது, புரிஞ்சுக்காது. அதனால் இந்த சத்சங்கம் ஸ்ரவணம் இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நிறைய படிய ஆலோசனைகள் வருது, படிய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் ஞாபகம் வருது. இன்னும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே இல்லையா, அதெல்லாம் எப்படி விடுறது? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கேன்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிறாங்க, இவங்க வச்சுக்கிறாங்க. இந்த சொன்னவங்க 70 வயசு தாண்டினவங்க, 60-70 வயசு தாண்டினவங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா? இப்படி ஏதோ ஒன்றும் லௌகிக இதெல்லாம் தர்மம். எனக்கு இது இப்போ புரியாது, இப்போ என்னால் கேட்க முடியாது. ஏன்னா உடம்பு கூட நிறைய கொஞ்சம் கஷ்டம் வியாதிகள் கூட இருக்கும். அந்த 70 அப்படி எல்லாம் வரும்போது என்ன ஆகும்? ஏதோ இருக்கும், அப்படி இருக்கும், நிற்காது மனசு. இது சட்டுன்னு ஏதோ ஒரு வாட்டி கேட்டு அப்படி கதை போல்
கேட்டால் கேட்கலாம். அவர் நமஸ்காரம் பண்ணுறார், நமோசியா அவர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு போகிற நிதானமாக டிவியில். அப்படி இல்லை இது. அதனால் லௌகிக தர்மதः லௌகிகாது தர்மதः, இந்த லௌகிக தர்மத்திலே இருக்கிறவன் என்னாகும், இவனுக்கு ஞானம் அடையிறதுக்கு இவனுக்கு டைம் கிடையாது, முடியாதுன்னு சொல்லிடுவான். இவ்வளோ பொறுமையாக என்னால் கேட்க முடியாது, என் மைண்டு பறக்கிறது, எனக்கு பல கமிட்மெண்ட்ஸு பலதெல்லாம் இருக்கு. அதனால் இவனுக்கு நேச்சுரல்லி இந்த ஜென்மத்தில் ஞானம் அடைய மாட்டான், கேட்டதானே அடையிறதுக்கு. ஸோ ஞானஹீனா எங்கே போவான்? பவார்ணவே யாதி. இந்த புனரபி ஜனனம் மரணம், ஜனன மரண சக்கர ஜனன மரணமனை இந்த கடலுக்குள்ளே போய் உளுந்து முழுங்கி போயிட்டு மேலே வந்துட்டு, முழுங்கி போயிட்டு மேலே வந்துட்டு, இப்படி போயிட்டே இருப்பாங்க. லௌகிகம்னு சொல்லி, லௌகிகம்னு என்ன? குடும்பம்தான் முக்கியம், செல்வம் சொத்து தான் முக்கியம், பேத்தி பேருந்தான் முக்கியம். முக்கியம்னு என்ன? அப்படியெல்லாம் யாரையும் சொல்லலை, ஆனால் உள்ள மட்டும் ப்ரிஃபரன்சஸ் அதுதான் இருக்கு. சில மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து இருக்க முடியறத? கடவுள் பேர் சொல்லியோ ஜபம் பண்ணியோ நாம பாராயணம் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்காவது அவங்கள எல்லாரையும் விட்டுட்டோமா இல்லையா? இன்னும் அதே யோசனைகளா, அதே இதையா, என்ன ஆகிறது, என்ன பண்ணுறாங்க, என்ன ஆச்சு, என்ன வந்துச்சு, என்ன போச்சு, இப்படியே போகிறதே. ஏன்னா பழகிச்சு இப்படி. அப்புறம் யாராவது சந்திச்சாவோ வந்தாவோ இதே விஷயங்கள் பேசுறது. முமுக்ஷு சத்சங்கத்தில் இத்தனை வருஷம் ஈடுபட்டு இவ்வளோ கேட்டவன் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் பேசாமல் இருந்து அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னு, சும்மா சிரித்து உட்காரு, கூட இரு, கொஞ்சம் நேரம் அவங்களா பேசட்டும், நீ அதுக்கு ஒத்தாசை கொடுத்துட்டு நீயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, உங்கள் வீட்டு விஷயம் சொல்லி, அவங்க வீட்டையும் சொல்லி, நீ எங்கே போன, நான் எங்கே போனேன், எதுக்கு இதெல்லாம் விட்டுடலை. அது விட்டுடுறதே பெரிய கஷ்டம். ஆனால் இன்னொரு பக்கம் மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் சத்சங்கத்துக்கு எல்லாம் போவேன், நான் நிறைய கேட்குறேன், ப்ராக்டிக்கலாக வாட் யூ ஆர் டூயிங். ஏன் கட் பண்ணக்கூடாது? அட்லீஸ்ட் கட் பண்ண முடிய வயசோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ரிட்டையர்டான்னு வச்சுக்கோங்க. வெளியில் போகிறது இல்லை, யாருன்னு அவங்கள நம்ம கூப்பிடுது. அவங்கள யாரோ வந்தாங்க, சத்சங்கத்துக்கு வந்தான்னு கூட அப்படி தான் பேசுவோம். சரி, வீட்டில் சுற்றி அங்கே யார் அந்த மாதிரி, எல்லோரும் லௌகிகர்கள் தான் சார், யாரோ சம்பந்தி அது இது யாரோ அத்தா பொண்ணு மாமா அவங்களெல்லாரும் ஏதோ அதுதான் பேசுவான். நீ சும்மா காதில் போட்டுக்காமல் உட்காந்துக்கோ, அவ்வளோதான். அது பெருசாக நீ போய் அதில் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன் நீங்கள் எதுவுமே போய் பேசுறது இல்லை சொல்லுவாங்க, சிரிச்சுடுங்க, அவ்வளோதான். நீ நல்லா சிரிச்சாவே புரிஞ்சுக்குவார். என்ன இல்லை சொல்லணும்னு என்ன இருக்குது பேசுகிறதுக்குன்னு சொல்லி சிரித்து விட்டுடுங்க. பட் நம்ம சரி சத்சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சத்சங்கம் கேட்குறவங்க தானே. இங்கே கூட லௌகிக விஷயம் பேசணும் அனு மனசு உள்ள ஆத்திரப்படுறதே. ஏதாவது கேட்கணும், ஏதாவது சொல்லணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ அந்தரங்கமாயிட்டிருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னு ரொம்ப மௌனமாய் அந்தரங்கமாய் உள்ளுக்குள்ளே திரும்பி அப்படி சப்ரெஸ் ஆகி இதாகக்கூடாது. ஐ எம் ரெவெல்லிங் வித்தின் மை செல்ஃப். எனக்குள்ளே நான் ஆனந்தமாக ரமணம் ஆனந்தப்பட்டுருக்கேன். ஆத்மா ராமா ஆனந்த ரமணா
டைம் முடிஞ்சு போகிறது, காலம் எப்போ இந்த சரீரத்தினை கொண்டு போகும் தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ரிட்டையர்மெண்ட்னா அப்படி இருக்கணும். இஃப் யூ ஆர் ரியல்லி மீன் த ஸ்பிரிச்சுவல் லைஃப், புரிஞ்சு விட்டு நினைக்கிறேன். லௌகிகாத் தர்மத. ஆச்சரியம் என்னன்னா, எவ்வளோ வயசு வந்து முடியலன்னாலும் சரி அதெல்லாத்தில் இருக்கணும். அப்படி ஏன், எதுக்கு அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ அது யாராவது கேட்டேன், அப்படி நீங்களும் ஃபீல் பண்ணும், எனக்கு எங்கே டைம் இருக்குது, எனக்கு அதுக்கு எல்லாருங்க அப்படி இருக்கணும். அதனால் இவங்களுக்கு என்ன ரொம்ப விரக்தி வரணும். எவ்வளோ காலம் லௌகிகமாக இருப்பேன், இருந்த என்னாகும், உனக்கு ஞானத்துக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கூட வழி திறக்காது, கொஞ்சம் தூரம் கூட நீ போகல. ஆக்சுவலி இந்த ஜென்மத்தில் இந்த சரீரம் இருக்கும்போது முடிச்சுக்கணும், இல்லைன்னா பவார்ணவே யாதி. யூ வில் பி புஷ்ட் த்ரோன் இன் டு தி சம்சாரா. வாட் இஸ் சம்சாரா? இப்போ பிறந்து என்னதான் சாதித்தோம்? ஆனால் சாதிச்ச நான் அப்போது இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணேன், நான் அப்போது இப்படியெல்லாம் இருந்தேன், நான் அப்படியெல்லாம் இப்படி பண்ணேன் அப்படின்னு அந்த லோக விஷயங்களை பற்றி நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு திருப்திப்படுறது அது சரியான வழி இல்லை, விதம் இல்லை. ஸ்பிரிச்சுவல்லி நான் என்ன சாதித்தேன், எவ்வளோ முன்னேறிட்டேன் நான். சாதன சதுஷ்ட சம்பத்தில் எத்தனை குணங்கள் என்கிட்ட நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கு, நெரும்பி இருக்கு, இதெல்லாம் கணக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல நெகட்டிவ் அப்படி சொன்னாரா. அதனால தான் சொன்னால் லௌகிக தர்மங்கள் இன்னும் பந்திச்சுடும். இந்த லௌகிக தர்மம் அనే விஷயத்துக்கு இன்னும் ரொம்பவே பேசலாம், இப்போது போதும். அப்புறம் இந்த கர்ம காண்டங்கள் பண்ண வேண்டாமா, அப்புறம் அந்த பூஜை பண்ண வேண்டாமா, இந்த யக்னம் பண்ண வேண்டாமா, அப்புறம் அந்த காரியம் இந்த காரியம் இப்படியெல்லாம் இதெல்லாம் லௌகிக தர்மம். சில லௌகிக தர்மங்கள் எல்லாம் கூட வைதிக தர்மங்கள் ஜீவிதத்தை கிரமசிக்ஷணை பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் பிகினர்ஸுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளோ டீச் பண்ணி இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நீ வயசாகி இப்போ வானப்பிரஸ்தம் லெவல் 70 60s தாண்டி 70 இருக்கும்போது நீ உன்னுடைய லட்சியம் என்ன? நீ எந்த கேட்டகரியில் இருக்கணும்? இன்னும் பிசியில் இருக்கணுமா, எஃப்சியில் இருக்கணுமா? இந்த இடத்துல ஃபார்வேர்ட். சரி, அதனால் எல்லாமே வந்துடும். எனி லௌகிக தர்மம் பற்றி உள்ள ஒரு கவலை, ஒரு சந்தேகம், ஒரு கான்ஃப்ளிக்ட், எனிதிங் மொத்தம் போகணும். அதுதான் தபஸ். அதுக்கு நீ என்னென்ன சின்னது அது இது பண்ணு விரதம் பண்ணு, மௌனமாயிரும், அப்படி இரு இப்படி இரு, தீர்த்த யாத்திரை போய் என்ன போனாலும் கிரமமாக ஆர் யூ ஜம்ப்ட் அண்ட் கேம் அவுட் ஆஃப் திஸ் ரிலேட்டிவிட்டி. இதெல்லாம் ரிலேட்டிவிட்டி தான். திரும்பி ஸ்வர்க்கம் பற்றி கேள்வி, நரக்கம் பற்றி கேள்வி, வைகுண்டம் பற்றி கேள்வி, கைலாசம், அது இது. அந்த மந்திரம் ரொம்ப சிறந்ததாமா. இப்போ மீடியா இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு ஒருத்தன் போடுவான். வெரி பவர்ஃபுல் மந்த்ரா டு அச்சீவ் திஸ் தட். அப்பா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. நெவர் கோ இன் டு எனி ஆஃப் தட் இஃப் யூ ஆர் ரியல். இங்கே சொன்னதை கேட்டு சின்சியராக இருந்தால்
இல்லை நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் எப்படி போகிறோம்னா போய்க்குங்கோ. இதுக்கு மேலே இவ்வளோ தெளிவாக இவ்வளோ ஸ்பஷ்டமாக யார் எங்கேயுமே உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்க மாட்டான், வாய்ப்பு வராது. இப்படி இங்கே புரிஞ்சுக்கலன்னா அங்கே அப்படி புரிஞ்சிக்க முடியாது. இது புரிஞ்சுக்கணும். நான் அதர்வைஸ் அதர் சைடு ஞானபாவம் இருக்க இப்போ அவனுக்கு once you are stepped into the ஞான மார்க்க, that's it for me. ட்ரூத் தெரிஞ்சது ஆகணும். என்னோடய நிஜஸ்வரூபம் என்னன்னு தெரியணும். எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் டவுட்டு ஃபியரு மோக சோக பயங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஞான மார்க்கத்தில் ஞானபாவேச்ச யத் சர்வம் கர்ம நிஷ்காம சர்வம் காம நிஷ்காம சர்வம் கர்ம நிஷாமியதி. கர்ம நிஷ்கர்ம நைஷ்கர்மிய சித்தி అని அவர் பெரிய புஸ்தகம், பிரௌಢ கிரந்தம். கர்மரகித ஸ்திதி இந்த சரீரம் இருக்கும்போதே அது எப்படி ஒருத்தனுக்கு வரும்? ஞானத்தினால வரும். ஏன்? நான் ஆத்மா, பிரம்மம், சைத்தன்யம். ஆத்மா ஒரு கர்மமும் பண்ணுறதில்லை. ஆத்மக்கு ஒரு கர்மமும் செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः சபுத்திமான் மனுஷ்யேஷு ச கிருஷ்ண கர்மகிருத. பகவத்கீதையில் ஒரு முக்கியமான ஸ்லோகம். யார் கர்மத்துக்குள்ள அகர்மத்தனை பார்க்குறானோ, அகர்மத்துக்குள்ள கர்மத்தனை பார்க்குறானோ அப்படின்னு ஒரு கிரந்தி ஸ்லோகம். இந்த சின்னது நான் இப்படி தமிழில் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. அது நீங்கள் அந்த ஸ்லோகத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஒரு கிளாஸாக 2 கிளாஸாக என்ன பேசிட்டானோ அதெல்லாத்துக்கு போகணும். கர்மத்துக்குள்ள அகர்மத்தனை பார்க்கறது, அகர்மத்துக்குள்ள கர்மத்தனை பார்க்கறது. இது சங்கருடைய பாஷை எடுத்து பார்த்தா தெரியும் எவ்வளோ விவரிப்பார். நீங்கள் சும்மா சிந்திச்சு பாருங்க, புரியவே புரியாது. அந்த கிளாஸ் கேட்டிருந்து ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். அதுதான் இங்கே கர்ம நிஷ்கர்மா. இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா சஞ்சித ஆகாமி பிராரப்த சர்வ கர்ம. கர்மத்துடைய பந்தம், கர்ம பற்றின பயம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானி இஷ்டத்துக்கு ஏதாவது அமக்கலம் பண்ணுவானா, அதர்மம் பண்ண முடியாது, பண்ண மாட்டார். impossible, he can't do. அதனால ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மொத்தம் குருகீதையிலேயே ஃபைனல் உபதேசம். முதல் சூத்திரமாக ஒரு வார்த்தை, ஒரு அரைவரி, அப்புறம் கிளாரிஃபிகேஷன். இப்போ பாரமார்த்திகம், பாரமார்த்திகம் லௌகிகம்னு சொல்லி எப்போ நின்றோ பேசிகிட்டு இருக்கேன். பஜகோவிந்தம் ஆரம்பிக்கும் போதே எதுக்கு சங்கராச்சாரியர் இவ்வளோ நம்மளுக்குள்ள வைராக்கியம் வரணும் அப்படின்னு சொல்லி மோக முத்கரம்னு சொல்லி பஜகோவிந்தம் 12 ஸ்லோகங்கள் ஒன்றில் எல்லாமே இங்கே இருக்கிற குறைகளை பற்றி காட்டுறதே சொல்கிறதே. நம்ம கேள்வியெல்லாம் அவங்களே அப்படி இவங்களே இப்படி இருக்காங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ஏன் அப்படி பண்ணுறாங்க, ஏன் அப்படி இருக்காங்க, இது ஒரு கேள்வி. நேற்று ஃபோனில் இப்படியெல்லாம்
ஹூ ஆர் யூ டு ஆஸ்க்? நீ யார் கேட்குறதுக்கு? உனக்கு என்ன தெரியும்? அவங்கள கர்ம என்னமோ, அவங்களோட மென்டாலிட்டி என்னமோ, அவங்க வை நீயே தலை உடச்சிக்கிறேன். அப்புறம் அப்படி சொல்லி காட் இஸ் பார்ஷியல் இப்படி எல்லாம் இது அப்புறம் வந்துடும். எல்லாம் சில்லி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் எல்லாமே. ஏன் இப்படி எல்லாம் துக்கப்படுத்தணும்? எல்லாம் நல்லா வைக்கலாம் இல்லையா? யார் வைக்கிறார்? அவர் ஒன்றும் வைக்கல. டு பி ஹாப்பி, டு பி மிசரபிள், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ஜஸ்ட் நவ், ரைட் நவ். பட் இந்த கேள்வி கேட்குறவங்க, பேசுகிறவங்க, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க எல்லோரும் ஹைலி எஜுகேட்டட். அதுதான் ஆச்சரியம். அதனால் ஹைலி எஜுகேட்டடுக்கு, மெச்சூரிட்டி வயசுக்கு இந்த ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ சொல்லுங்க, இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி, இதோட மதிப்பு எங்கே எடை போட்டு என்ன சொல்ல முடியும்? வேல்யூ சொல்ல முடியாது. யூ கேனாட் சே அட் ஆல். அதோட அங்கே முடிச்சுட்டு அப்புறம் இப்போது 211வது ஸ்லோகத்தில் வந்து போகும். உள்ள புள்ளி என்னன்னு நானும் பார்க்கல, என்ன விஷயம் అనేది புரிஞ்சது. பலஸ்ருதி. நான் இவ்வளவு உங்களுக்கு குருகீதை உபதேசம் பண்ணியிருக்கேன், பல விதமாக, பல வகையாக, பல பல விஷயங்கள். ஞானத்தோட கூடி, பக்தியோட கூடி இருக்கிற விஷயமாக சேர்ந்து கலந்து பேசியிருக்காரு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த சாரத்தினை எடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறார் படிக்கிறேன். இமாம் து பக்தி பாவேன பட்டே பட்டேத்வை ஸ்ருணுயாதபி லிகித்வா யத் பிரதானேன தத் சர்வம் பலமஷ்ணுதே. ஸ்லோகங்களுடைய அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சேச்சுரேட்டடி வார்னிங். ஒரு முக்கியமான விஷயம். இங்கே சொல்கிற நிறைய விஷயங்கள் நான் அர்த்தம் சொல்லுவேன், தேவையில்லைன்னு ரொம்ப உள்ளே போக மாட்டேன். நமக்கு இது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். அதனால் இது எல்லாத்தையும் அர்த்தவாதம்னு சொல்லணும். இந்த குருகீதா, இந்த உபதேசம், இது எல்லாத்தையும் ஸ்துத்தியர்த்தம், இதனை ஸ்துதி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸாசரேட்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வேறே சொல்லியிருக்கு. ஆனால் அது அர்த்தவாதம் மீன்ஸ் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அப்படி ரியல் இல்லை. அது என்ன சார், சிவபெருமான் சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் இப்படி இல்லை, உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு, இது என்னோடய கன்வீனியன்ட் இல்லை, நான் சாஸ்திரம் தான் சொல்லுவேன். நிறைய இடத்துல இந்த மாதிரி அர்த்தவாதங்கள் வரதை சொல்கிறதே உண்டு. புராணத்தில் நிறைய இருக்கும். அங்கங்கே வேறு உபனிஷத்துகளில் கூட சிலது பேசும். ஆனால் அந்த இடத்துல சங்கரர், ஆச்சாரர் ஏதுவார், இதெல்லாம் வந்து அப்படி எடுக்கக்கூடாது, அர்த்தவாதம் அப்படின்னு சொல்லி. அதனால் சரி, அர்த்தம் என்னன்னா, இந்த குருகீதனை வந்து யார் பாராயணம் பண்ணுறாங்களோ, இது யார் சார் பண்ண போகிறாங்க? இது சம்ஸ்கிருதம், நீங்கள் தமிழில் கொடுத்தா கூட எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சரி, யாரோ எங்கோ பாராயணம் பண்ணுறாங்க. பாராயணம் பண்ணுறதுனேது நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் பக்தாளில் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்திகர்களுக்கு அவங்க எதேதோ பாராயணம் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்ச நாள் அது பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதோ கூட மாற்றலாம். யார் இப்போ எல்லாம் இந்த மாதிரி பக்தியோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட பாராயணம் பண்ணுறாங்களோ, அப்புறம் ஜபம் பண்ணுறாங்களோ,
என்ன சார் ஜபம் பண்ணுறதுக்கு என்ன இது சின்ன விஷயமா என்ன இத்தனை ஸ்லோகங்கள் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அவர் அந்த வார்த்தை சொல்லலை. இங்கே என்ன சொன்னார்னா பட்டேத், படிக்கிறாங்களோ. படிக்கிறாங்களோன்னு என்ன, குரு சொல்லி படித்தாங்க, குரு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க, அது சொல்லலை. ஆனால் குருமுகதா சுண்வந்தகான்னு சொல்லலை. பட்டேதுன்னா படிச்சுக்கிறாங்களோ, அதுதான் பாராயணவன் சொன்னார். இல்லை கேட்டாங்களோ, கேட்டாங்கன்னா சிலது எல்லாமே கூட இப்போ இங்கே நீங்கள் குருகீதை கேட்டது விதானம் வேறே. 22 என்னமோ கிளாஸ் ஆகிடுச்சா நிற்கிறேன், தெரியல, ஞாபகம் இல்லை இன்னும். அப்புறம் சில வாட்டி இந்த விரதம் ஏதாவது பெரிய பூஜை அதெல்லாத்துக்கு அந்த வேதம் படிக்கிற, இந்த வேதம் படிக்கிற, அது படிக்கிற, தனியாக இது படிக்கிறவங்க கூப்பிட்டுட்டு நிறைய வாட்டி இந்த இறந்து போன கூட சில காரியங்களுக்குள்ளே இப்படியெல்லாம் ஏதோ ஸ்பெஷலாக படிக்க வைப்பாங்க. அப்படியே அவங்க வச்சு படிக்க வச்சு நம்ம அங்கே உட்கார்ந்தாவே நம்ம புண்ணியம் வரும். இது நிறைய பண்ணுவாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றும் இல்லை, அப்படி பண்ணணும், பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க. சில பாட்டு அப்படியே பகவத்கீதை பாராயணம் பண்ண வச்சான்னு அது பொதுவாக பண்ண மாட்டுறாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் வைங்க உங்கள் வீட்டில். விஷ்ணு சஹஸ்ரநாமம் மண்டல் இருக்கு, அவங்க 20 பேர் வருவாங்க. அவங்க சும்மா அவங்களுக்கு நல்ல டிஃபன் கொடுத்தா போதும். முடித்ததுக்கப்புறம் அது ஒரு குரூப் இருக்கும், அதில் மாமி எல்லாம் இருப்பான். அதே போல் திருப்புகளில் படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அங்கே போவாங்க, பண்ணிக்கிறாங்க. அப்படி கேட்குறதா என்ன இங்கே சொல்கிறது பார்த்தா அப்படி கேட்டால் போதும். சுருணுயாதப்பி கேட்டால் கூட கேட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டிய, கேட்டாச்சுல முடிச்சாச்சு போ. ஆனால் நம்ம படிப்பு இங்கே வேதாந்தம் கேட்டு முடிச்சது அப்படி இல்லையே. மனனம் பண்ணும், யோசியா, கிரகிச்சியா, அனுசரிச்சியா, அமல்படுத்தியா. ஸோ இங்கே கலந்து பேசிகிட்டு இருக்கு. நான் அர்த்தவாதம்னா இப்படி இருக்கும். சுருணுயாதபி. இன்னொன்று பாருங்க, யாராவது ஏதிட்டிது யாருக்காவது கொடுத்தா, தத்தேன பிரதானேன, பகவத்கீதை எல்லா சாப்டர்ஸ் ஏதிட்டி அங்கே அனுப்பிச்சு சப்மிட் பண்ண, நல்ல காரியந்தான், புண்ணியக்காரந்தான். எதுக்கு பண்ணீங்க, சரி பண்ணியாச்சு, அப்புறம் என்ன அடுத்தது என்ன, இன்னொரு வாட்டி இது அதையும் பண்ணுறேன். அப்புறம் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் இட். அவங்க சொன்னவங்க எதுக்கு சொன்னாங்க அது கேள்வி கேடுது நமக்கு. அவங்க ஒரு நல்ல சமாஜத்தில் ஏதோ ஒரு நல்ல அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு அப்படி இல்லை. அதே போல் நிறைய இருக்கு. நாட் ஓன்லி பகவத்கீதா, தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். அதே இது அதுக்கப்புறம் அதே இது நீ 10 பேருக்கு பேப்பர் கொடு, இது ஒன்றும். அப்புறம் நிறைய செல்ஃபோனில் வருமே அப்போ இல்லை மெசேஜில், இந்த மெசேஜ் இஃப் யூ ஃபார்வர்ட் டு த 10 people, 10 பேருக்கு முடிச்சு அடிஞ்ச உடனே உங்கள் வீட்டில் கொட்டோன்னு பணம் கொட்டும். ஆமாம், இதில் எல்லாத்துலேயும் அசல் பக்கமே போகக்கூடாது. உங்களுக்கு எப்படி தான் தெரிஞ்சதுன்னா, எனக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நானும் பார்ப்பான்னு எனக்கு அனுப்புவாங்க. பார்ப்போம், குரு இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. எனக்கு குட் மார்னிங் அனுப்புவாங்க, காஃபி கப் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சு நான் எப்போ ஏதோ இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பேர் இங்கே வரீங்க, வராமல் அதில் ஏதோ 2000 பேர் அங்கே இருக்காங்க இல்லையா, சரி யாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு ஒரு பஜனை போடணும் தோணிச்சு. சும்மா தோணிச்சு, மத்தியானம் போட்டேன். அப்போது இன்னைக்கு புத்தாண்டு இல்லையோ, சாருக்கு அப்படின்னு என்ன யாரோ ஃபார்வேர்ட் பண்ணது ஒன்று அனுப்புவான். அதே மெனி டைம்ஸ் ஃபார்வேர்டு தான். நீ பாண்டியா ஏதாவது
நீ கருத்து எதுன்னு. நான் எப்படி அப்படியெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணலையே, நான் செஞ்சு தான் அனுப்புவேன். அப்போ உடனே அதுக்கு கொஞ்சம் வரும். இப்போ கம்மி தான், அவ்வளோ வருதில்லை. கொஞ்சம் தெரியாதவங்கள புதுசு யாரோ அனுப்புவாங்க, பார்ப்போம். கொஞ்ச நாள் அனுப்பிடுவோம். பதில் கொடுக்காம இருந்தால் சரி. ஆனால் சில வாட்டி பதில் கொடுக்கணும், சந்தோஷம் அப்படி அப்படி காட்ட கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்தா திருப்தியாக இருக்கும். பெரிய அதிலும் நமக்கு என்ன நஷ்டம்? பட் இஸ் இட் த எண்ட்? வாட் நெக்ஸ்ட்? அதனால இப்போ இங்கே சொன்னதை வச்சுக்கிட்டு நாளையிலேருந்து வீட்டில் போய் உட்காந்து எழுதக்கூடாது யாரும் குருகீதை. சார், சிவபெருமான் உங்களை நல்லா கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவேன். எனக்கு நல்ல தைரியம், அவன் என்ன கண்டிக்க மாட்டார், என்னை பனிஷே பண்ண மாட்டார். பார்த்தீங்களா? ஏதி கொடுத்தா இதெல்லாம் என்னென்னா, అసలు కొంచెం కూడా அந்த భక్తిలో ಇನ್ನೂ కొంచెం மேலே கொண்டு வரணும். பயபீதி இருக்கணும், புண்ணியம் வரணும் அనే భావన இருக்கணும். சரி, இப்படி அநேக ஜன்மங்கள் அதே இது கொடுத்துட்டு இதே இது கொடுத்துட்டு அது பண்ணி இது பண்ணி பாராயண பண்ணி கொஞ்சம் 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 ரிஃபைன் ஆகி ஏதோ ஒரு நாளைக்கு இப்படி ரமணாலயத்துக்கு வந்து உட்காருவான். அதுதான் நமக்கு புராணங்களுக்குள்ளே நிறைய சொல்லப்படும் இந்த மாதிரி. சரி, இப்படி பண்ணி செஞ்சால் அதனால் சர்வம் பலம் அஷ்ணுத்தே, எல்லா பலம் கிடைக்குமா? எல்லா பலம். நீங்கள் அதனால தான் பாருங்க, அந்த கோவிலில் ஹனுமான்ஜி கிட்ட அங்கெல்லாம் எதேதோ எழுதிட்டு ராமஜெயம் எழுதிட்டு கட்டு. மக்கள் பார்ப்போம் பக்தி என்னவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் போகணும். குழந்தை பிறக்கல, அங்கே போய் அது கட்டு, இங்கே போய் இது கட்டு. சிலது நடக்கும், நடந்தால் நடந்துச்சான்னு வச்சுக்குவான். நடக்கலைன்னா 100 பேர் கட்டிட்டா 100 பேருக்கு நடக்குமா? இஸ் இட் ஷூர்? அப்படி இருக்க ஏதாவது இல்லை. நடக்கலைன்னு யாருக்கு சொல்ல மாட்டாங்க, நடந்துச்சுன்னா சொல்லுவான். அதெல்லாம் தவறுன்னு சொல்ல. தட் இஸ் ஆல் இட் பேசிக் லெவல். ஜஸ்ட் அந்த ஒரு கடவுள்னே ஒரு பக்தி பயம் இருக்கணும். அப்போது அது கொஞ்சம் அதர்மம் பாபம் பண்ணாமல் இருப்பான். இதெல்லாம் காமிய கர்மங்கள், ஏதோ ஒரு விஷயம் அடையுது, டிசைர் ஓரியன்டெட், அதுக்காக இப்படிலாம் சொல்கிறது. அப்போ இது யாருக்குன்னா குருகீதை இப்படி 30 கிளாஸு கேட்டு படித்து புரிஞ்சுக்காத தெரியாதவங்களுக்காகனே புராணத்தில் வந்ததுனால, புராணத்துடைய ஸ்வபாவம் நேச்சர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு கீழே பலஸ்ருதி பார்த்தா அப்பா என்னென்னமோ எழுதியிருக்கும். அப்படி எல்லா பலம் அஷ்ணுதே. எல்லா பலம் எப்படி லௌகிக்கம் போகுமா? இங்கே என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணாரு அதெல்லாம் சொல்ல மாட்டுறாரு. பலம் அஷ்ணுதே அப்படின்னு பண்ணுவான். ஒரே ஸ்லோகம் படித்து நிறுத்துக்கிறோம். குரு கீதாமிமாம் தேவீம் ஹ்ருதி நித்யம் விபாவயாம் மகாவியாதிகதைர்துக்கைः சர்வதா பிரஜபேன்முதாம். தேவி, இந்த விதமாக இந்த குருகீதனை வந்து யார் ஒருத்தனை மனசில் நித்தியம் நினச்சிக்கிறானோ இல்லை பார்த்து படிச்சுக்கிறானோ, நித்தியம் விபாவய, இதில் 2 அர்த்தம் இருக்கு. அர்த்தம் புரிஞ்சு ஞானத்துக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டதானே. ஞான நிஷ்ட ஆயிட்டு இருக்கிறவன் அவனுக்கு வந்து ஒன்று. இன்னொன்று வந்து ஞானம் அடைஞ்சவனுக்கே வியாதி வரும், ஞானம் அடையாதவனுக்கு வியாதி வரும். வியாதி అనేది யாருக்கு வரும் தெரியாது, சொல்ல முடியாது யாருக்கு என்ன வரும்னு. எல்லா சரீரத்துக்கு வரும். மகா வியாதியானா க்யூர் பண்ண முடியாது, இன்க்யூரபிள் டிசீஸு சிலது அப்படி வருது இல்லையா, க்யூர் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்து அந்த உடம்புல தாக்கினா கூட அந்த துக்கம் கேர் பண்ணாமல் அந்த
வியாதிக்கு பயப்படாமே யார் மனசில் பகவான் நினச்சோ தான் பிரம்மம் நினச்சோ சர்வதா பிரஜபேத் முதா. ஆனால் கூட இந்த சரீரத்துக்கு வியாதி வந்தால் என்ன, நான் தான் குருகீதை படிச்சுட்டு இருக்கல, இந்த சரீரத்துக்கு வியாதி வந்தால் என்ன, நான் பிரம்மன் தானே, குரு சொல்லிட்டாரே அகம் பிரம்மாஸ்மி தானே. అని இந்த அகம் பிரம்மாஸ்மி అని இல்லை குருவே சரணம் குருவே சரணம் குருவே சிவன் குருவே சர்வமனி பிரேமையோட சொல்லி ஆனந்தப்படணுமா. முக்கியம் என்னன்னா வியாதி கஷ்டம் இருக்கும்போது கூட இது 2 விதமாக சொல்லிட்டேன் நான். இப்போது ஞானம் வரல அந்த அளவுக்கு இது, அதனால அது அட்லீஸ்ட் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொஞ்சம் பேர் தான் அது அது கேட்டுகிட்டே இருக்கிறதோ அது நினச்சிட்டு இருக்கிறதோ. உடம்புக்கு வலி இருக்கு, ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கோம், எதுதான் ஆகிட்டுருக்கோம், ஆனால் கூட எனக்கு நல்லா தெரியும் சொல்லி அட்லீஸ்ட்டு அந்த நாராயண 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 நாராயணன்னு சொல்லி அந்த ரூபத்தினை நினச்சிக்கிறதோ நாமம் சொல்கிறதோ மனசில் சொல்கிறதோ அப்படி. அதனால தான் பக்கத்தில் அவங்களுக்கு கூட சும்மா இது பேசி எதேதோ சொல்லி பாசிட்டு எப்படி இருக்குது அப்படி இருக்குது இதெல்லாம் பேசக்கூடாது. அதையும் அவங்களுக்கு தெரியாது. இவருக்கு அந்த கொஞ்சம் இந்த நாராயண நாராயண இவர் போகணும், இவருக்கு அந்த சக்தி இருக்கணும். இவனுக்கு அந்த சக்தி இல்லைன்னா அந்த சக்தி கொடுக்கறதுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் பண்ணணும். ஒரு ரீசெண்டாக உடம்பு முடியாத ஒருத்தனை போய் பார்க்க வேண்டியது வந்தது. என்ன இருக்க சுற்றி மிஷனு கேட்ஜெட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் இதெல்லாம் இருக்கும். இப்போ வீட்டில் கூட வச்சுக்கிறதுக்கு எல்லாம் வந்துச்சு. எனக்கு போகமாட்டார் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நாள் கொஞ்சம் செலவில் அதில் வீட்டில் தேவை வச்சுக்குவாங்க. எவ்ரி திங் இஸ் அவைலபிள். பட் சுற்றி ஏதாவது இருக்கான்னா ஒரு நாமஸ்மரணம் கிடையாது, யாரும் சொல்கிறதில்லை, அவரும் சொல்கிறதில்லை. இன்றைக்கி வேலைக்காரன் வந்துச்சா இதே மனசு அப்படியே போயிட்டு இருந்தால் அப்படி தான் போகுமே. சொல்ல முடியலன்னு அட்லீஸ்ட் இந்த காலத்தில் மிஷின் இருக்குல்ல, அது பாட்டுக்கு அது வச்ச ஓம் நம சிவாய வந்துருமே. ஸோ பார்க்குறதுக்கு வந்தவங்களுக்கு கூட ஏதாவது கேட்கலன்னா ஏதாவது சொல்லலைன்னா என்ன நினச்சிக்குவாங்களோ சொல்லி அவங்க கதை ஆரம்பிச்சுடுவாங்க. பேஷண்ட் போயிடுச்சு. இப்போ 2 பேர் இந்த அம்மா அந்த அம்மா கதை பேசுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அங்கே இது அந்த டாக்டர் அந்த அம்மா சொன்னாங்க இதெல்லாம் அங்கே அதான் பேசுறது. இல்லாட்டியும் அவன் காதில் அவர் மனசில் எப்பவுமே அப்போ பார்த்து அது இருக்கணும். நம்மளுக்கு பழக்கம் இருக்க நாம் என்ன நாங்கள் நம சிவாயின்னு சொல்கிறோம், பார்த்த உடனே ஹரி ஓம்னு சொல்கிறோம். இருக்கா இப்போது உடம்பு முடியாது, அவன் ரூமுக்குள்ளே போனோம் நாராயணா மருந்து சாப்பிட்டீங்களா, யாரோ கொடுக்குறவங்க வீட்டில் குழந்தோ மருமகள் இப்படியெல்லாம் சொல்லி அந்த நாராயணா சிவன் ஏதோ ஒரு பேர் சொல்லி நம்ம பழக்கம் இருந்தால் தானே. நம்ம அங்கே டிவி பார்த்துக்கிட்டு இப்படி தான் எழுந்திரிச்சு அவருக்கு மருந்து கொடுக்கணும். மருந்து போட்டுக்கல என்ன இந்த போச்சு, சர்வமும் போச்சு. பிரஜபேத் முதா இதெல்லாம் ஜென்ரல் டாக்குனால நிறைய நான் இப்படி பேசிகிட்டே இருப்பேன். பார்ப்போம் அடுத்த சத்சங்கத்தில் கொஞ்சம் இப்படி அப்படி எல்லாம் பேசி. ஆனால் நல்லா இருக்க விஷயம் இருக்கல. ஒரு ஸ்லோகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கு. எந்த விதமாக பார்த்தாலும் துக்க பயம் இல்லை, பீதி. மகாவியாதி கதை துக்கை அப்படி இருந்த கூட சர்வதா பிரஜபேத் ஆனந்தத்தோடு முதல் உடம்புக்கு வலி எனக்கு இல்லை, ஆத்மான எனக்கு வலி இல்லை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.